ஓகே, நான் தான் உங்க எம்ஆர் வின்சல் பேசுகிறேன். இப்போ என்ன கதைன்னா, நம்ம யாரை பார்க்க போகிறோம்னாக்கா ஜான் மாமா. அவர் பசங்கப்படுற வீடியோ வந்து இன்னும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஓகேயா, பொறுத்திருந்து பாருங்க. அதாவது என்ன கதைனாக்கா, நம்ம எம்ஆர் ஷான் பாய் கிட்ட வந்து லைஃப் மீட்டு கேட்டிருப்பாரு. ஓகேயா, லைஃப் மீட்டு கேட்டு ஒரு நாள் டைமில் ஆள் பூட்டி காமிக்கிறேன்னு சொல்லி பின்னாடி கதை அடிச்சுட்டு அவமானப்பட்டு ஓடி இருப்பார். அதுவும் எங்களுக்கு பயந்து. ஓகேயா, ஆக்சுவலி ஆரம்பத்தில் அது என் கதை தான். கடைசியில் ஷான் பாய் கிட்ட போய் லைஃப் மீட்டு கேட்டு கடைசியில் அவமானப்பட்டு ஓடிட்டாரு. யார்? நம்ம ஜான் மாமா. நம்ம ஜான் மாமா தேவடியாமோட வரலாறு வந்து இதை இப்போ பார்ப்பீங்க. ப்ரோ வருத்தப்பட போறீங்க ப்ரோ. யார் தேவை ஓத்தடிக்காதீங்க ப்ரோ, நல்லது சொல்கிறேன். அப்புறம் ஒன்று ஸ்மோக்கிங் கில்ல கதை வெட்டி விட்டா கூட உங்களால் கதை வெட்டி விட முடியாது ப்ரோ. லோக்கல் விஷயம் கேட்டதாவ இப்போ பாருங்க, கிஃப்ட் மீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது காமாங்க. சின்ன பாருங்க கதை அடிக்கிறா பார்த்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சி பேசியிருந்தவன் இப்போ கிட்ட காசு எடுத்து நான் வரேன். பாஸ்ல அது இவன். ஓகேவா, இவனை தான் வந்து என்னை கூப்பிட்றேன், நான் ஆளை கிளப்புறேன். இன்னும் பண்ண கிடையாது. சின்ன பையன் மாதிரி கதை அடிப்பான். ஓகேவா, 6 மணிக்கு லைஃப் மீட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கதை அடிப்பான் பாருங்க கேஸ். நல்லா அவர் அவன் கால் பேசிப்ப சின்ன பையன் மாதிரி ஆள் எட் பண்ணியிருப்பான் பாருங்க. இப்போ நான் எகிரி பண்ணி உமா கூதி இடிச்சிட போகிறேன். 6 மணிக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு கதை புண்டி அடிப்பே. சரியா, ஆள் பூட்டிட்டு அதுக்கு 24 என்ன தெரியுமா இப்போ மோர்ச்சா காலம் தோடியா பையில நீ புண்டா பண்ணி பாருங்க ஆளை போட்டு விட்டு சின்ன பையன் மாதிரி கதை அடிக்கிறான் பாருங்க. ஸ்கூல் பாய் 24 தெரியுமா ஸ்கூல் பாய். பாருங்க 6 மணி மத்தியானம் அவன் வாயத்துன்னு சொன்னவன் இப்போ வந்து ஸ்கூல் போய் கூதி போயின்றான் பாருங்க. பாருங்க பார்த்துக்கோங்க. ஜான் மாமா பொட்டை புண்டை என்கிட்ட 50 லைஃப் மீட்டு வராதான் டேரிங் புண்டை இல்லை இப்போ அப்படின்ட்டு